ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி இந்த வார காதல் ராசி பலன் எந்தெந்த ராசிகளுக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த 4 ராசிகளுக்கான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கார்டு ஜம்ப் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த 3 ராசிகளுக்கான கார்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வாரம் இந்த ராசிக்காரர்களோட காதல் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் என்ன, திருப்பங்கள் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், இந்த ராசி தம்பதிகளுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், சிங்கிள்ஸ்க்கு என்ன மாதிரி இந்த வாரம் இருக்கும், புதிய நபரை சந்திப்பாங்களா, காதல் மலருமா, இல்லை பழைய காதல் மீண்டும் தொடருமா அப்படிங்கிறத பற்றிலாம் இன்றைக்கி பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இது சிம்ம ராசிக்கு இந்த ஜஸ்டிஸ் கார்டு வச்சுக்கலாம். அடுத்து கன்னி ராசிக்கு சன் கார்டு, துலாம் ராசிக்கு 10 of swords, விருச்சிக ராசிக்கு 4 of cups. ஓகே, இந்த 4 ராசிக்கான இந்த வார காதல் ராசி பலன் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே ஃபஸ்ட்டு சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ ஜஸ்டிஸ் கார்டு இந்த வாரம் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காதலர்களுக்கு அவங்களோட காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ரொம்ப நியாயமாக இருக்கணும், ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும், ரொம்ப நேர்மையாக இருக்கணும். அது இந்த வாரம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சமமாக மதிக்கணும், 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். சரிங்களா, அந்த மாதிரி இருக்கணும். இல்லைன்னா பிரச்சனைகள் வெளிப்படும், பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய உண்மைகள் இந்த வாரம் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் உண்மைகள் இந்த வாரம் வெளியாகும். நீங்கள் ஏதாவது ரகசியங்கள் மறைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ரகசியங்களை சொல்லிடுங்க, வெளிப்படையாக பேசிடுங்க. இல்லைனா இந்த ரகசியங்கள் தானாகவே வெளிப்படும், அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் உருவாக்கும். ஸோ இது ஜஸ்டிஸ் கார்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால கர்மா ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும். இல்லை ஏதாவது மறைச்சிருந்தீங்க, ஏதாவது தவறு செய்திருந்தீங்க அப்படின்னா அதுக்கான பலனை நீங்கள் இப்போ உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் அனுபவிக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கும். ஸோ அதனால் உண்மைகள் வெளிப்படுற காலமாக இருக்குது. நீங்களாவே உண்மையை சொல்லி புரிய வச்சுருங்க. பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து சிம்மராசி தம்பதியர்களை பார்த்தோம் அப்படின்னா, சில விஷயங்களில் நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னரை பற்றி ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ பேசி 2 பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி ஒரு பேலன்ஸ்டாக போனீங்க அப்படின்னா உங்களோட லவ் லைஃப், உங்கள் திருமண வாழ்க்கை, உங்கள் மேரேஜ் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா, ஸோ நீங்கள் 2 பேரும் கல்யாணமான தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் பேசி ஒரு நல்ல டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எந்த முடிவாக இருந்தாலும் எடுங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசி நீங்கள் உட்காந்து பேசுனீங்கன்னா சால்வ் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான். ஓகே, அடுத்து சிம்மராசி சிங்கிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு நியாயமான ஒரு உண்மையான அன்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இந்த வீக்கில் நீங்கள் புதுசாக ஒரு நபரை மீட் பண்ணுவீங்க. அவங்க ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, ரொம்ப நியாயமாக, ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பர்சனை நீங்கள் இந்த வீக் மீட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட பழைய தவறுகள் எல்லாம் திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புதிய அன்பு உங்கள் வாழ்க்கையில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் பழைய தவறுகள்லேருந்து பாடம் கற்றுக்காமல் திரும்பவும் அதே தவறுகளை சந்தேகப்படுறதா இருக்கட்டும், உண்மைகளை மறக்கிறது, ஏதோ ஒரு விஷயம் என்ன இதுக்கு முன்னாடி நீங்கள் பாஸ்டில் ஏதாவது தவறு பண்ணியிருந்தீங்கன்னா அதை திரும்ப கண்டினியூ பண்ணினீங்கன்னா உங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் இந்த வீக் பிரச்சனையாக தான் ஆகும். இந்த வாரத்தில் எந்த லவ்வும் செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் தவறுகளை திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் இந்த வாரத்தில் அமைவாங்க. ஒரு நல்ல லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அடுத்து கன்னிராசிக்கு பார்த்தோன்னா சன் கார்டு வந்திருக்கு. ஸோ சன் கார்டு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, காதலர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப பிரைட்டாக, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ஓப்பன்னஸ்ஸாக இருப்பீங்க, 2 பேருமே ரொம்ப வெளிப்படையாக இருப்பீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் இருப்பீங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இந்த வீக் முழுக்க முழுக்க சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சன் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ 2 பேருமே எந்த ரகசியங்களும் வச்சுக்காமல் ரொம்ப உண்மையாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப அன்பை காட்டுறது, அக்கறையை காட்டுறது, அரவணைப்பை காட்டுறது, அந்த மாதிரி இருப்பீங்க. இந்த லவ் ரிலேஷன்ஷிப் இந்த வீக் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, கன்னிராசிக்கார தம்பதிகள் திருமணமானவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த வீக் நீங்கள் ஃபேமிலியோட ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஹாப்பி மொமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு போவீங்க, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க,
குழந்தைங்க, குடும்பம் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஈவெண்ட்டுக்குள்ளெல்லாம் நீங்கள் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நீங்கள் குடும்பத்தோடு போகும்போது ஒரு ஒரு பாச பிணைப்புங்கிறது குடும்பத்துக்குள்ளே ரொம்ப அதிகமாகும். உங்கள் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், இல்லை உங்கள் குழந்தைகளாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு பாச பிணைப்பு வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். அதே மாதிரி கன்னிராசிக்கார சிங்கிள்ஸ்க்கு என்ன மாதிரி பலன் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த வாரம் உங்களுக்கு நியூ க்ரஷ் வரத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. புதுசாக ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே ஒரு பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒன்று உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் இருந்தவங்க திரும்ப அவங்க கூட ரீகனெக்ட் ஆகலாம், நியூ பிகினிங் இருக்கலாம், இல்லை புதுசாகவே நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அடி எடுத்து வைக்கலாம். ஸோ கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், சிங்கிள்ஸாக இருக்கட்டும், இந்த வாரம் சூப்பர் வாரமாக இருக்குது அப்படிங்கிறது தான் சன் கார்டு மூலியமாக யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ். ஓகே, அடுத்து துலாம் ராசி அப்படின்னு பார்த்தோன்னா, துலாம் ராசிக்கு 10 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ 10 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் அவ்வளோ ஒரு பாசிட்டிவான வாரமாக இருக்க மாதிரி தெரியல. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்கும். நீங்களே ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க, பேசி பேசி சண்டை போட்டு ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. பிரேக்கப் பண்ணிடலாமா அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு எடுக்கிற அளவுக்கு போயிடலாம். சில பேருக்கு பிரேக்கப் கூட ஆகலாம் இந்த வாரத்தில். ஸோ துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இந்த வாரம் காதலுக்கு உங்களுக்கு சிறந்த வாரமாக இல்லை. அதே மாதிரி ஒரு நியூ பிகினிங் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் பிரச்சனைக்குரிய லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா, அந்த லவ் ரிலேஷன்ஷிப் இந்த வாரம் முடியறதுக்கான ஒரு முடிவு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஒரு நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறது தான் 10 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. அதே மாதிரி துலாம் ராசி தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே நடந்து முடிஞ்ச பழைய பிரச்சனைகள்லாம் திரும்பவும் பேசிக்கிட்டே இருப்பீங்க. திரும்பவும் அந்த பிரச்சனைகள் திரும்ப முளைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த பிரச்சனைகள். இதனால் 2 பேருக்குமே மன அழுத்தம் அதிகமாகும், பிரச்சனைகள் அதிகமாகும். அதை கடந்து வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு புதிய சாப்டர், அந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசி தீர்த்து ஒரு சொல்யூஷன் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கும், நியூ பிகினிங் தான் உங்களுக்கு அதுக்கப்புறம். ஸோ உங்கள் பார்ட்னர் கூட என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை பேசி சால்வ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீக்கில் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு நியூ பிகினிங் இருக்குது உங்கள் பார்ட்னர் கூட. அதுதான் ஓகேங்களா. ஸோ பிரச்சனையை பேசாமல் கம்முன்னே இருந்துக்கிட்டு தினமும் ஆர்கியூ பண்ணிக்காமல் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசுங்க. பிரச்சனை சால்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் லைஃப். ஓகேங்களா. அடுத்து துலாம் ராசி சிங்கிள்ஸ்க்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோன்னா, பழைய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த அந்த பெயின் வந்து இன்னும் வலியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த வாரமும் உங்களை தூங்க விடாமல், உங்களை வந்து மனசை போட்டு உறுத்திக்கிட்டு, மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டு, மன அழுத்தத்தை கொடுத்துட்டு ரொம்ப உங்களை இந்த வாரம் ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ முதல்ல உங்களுக்கு வந்து ஹீலிங் தேவை. நீங்கள் இன்னர் ஹீலிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதை விட்டு வெளியே வாங்க. பழைய சம்பவங்களை மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதெல்லாம் அந்த 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 பேக்கேஜை நீங்கள் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் புதுசாக ஒரு அன்பு வரும், புதுசாக ஒரு லவ் ரிலேஷன்ஷிப் வரும். உங்கள் லைஃப்பில் பழைய காதல் தோல்விகள், பழைய நம்பிக்கை துரோகங்கள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் இந்த வாரம் தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்து ஒரு புதுசான ஒரு வாழ்க்கை, ஒரு அன்பான ஒரு பர்சன் காத்துட்ருக்காங்க உங்கள் வாழ்க்கையில். ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு நல்ல சந்தோஷமான லைஃப் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் 10 ஆஃப் ஸ்வர்ட்ஸ் மூலமா உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். ஓகே, அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோன்னா 4 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ 4 ஆஃப் கப்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நீங்கள் மதிக்காமல் இருப்பீங்க. நீ பெரிய ஆளா, நான் பெரிய ஆளா, நான் சொல்கிறது தான் சரி அப்படிங்கிறது, நான் சொல்கிறது தான் சரின்னு அவங்க சொல்லுவாங்க. உங்கள் 2 பேருக்குள்ளேயும் பயங்கர ஈகோ கிளாஷ் இருக்கும். என்ன லைஃப் இது அப்படின்ற ஒரு சலிப்பு உணர்ச்சி வந்து ஒரு உணர்வு இந்த வாரம் வரலாம். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை புறக்கணிக்காமல் நீங்கள் ஒரு அப்ரிசியேஷன் காட்டினீங்க அப்படின்னா இந்த லவ் ரிலேஷன்ஷிப் ரீபில்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு நல்ல பாதையில் போகும். இல்லை 2 பேருமே போட்டுட்டு ஆர்கியூ பண்ணிங்க, ஆர்கியூமெண்ட்ஸில் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் தோற்று போயிடுவீங்க. ஸோ இந்த வாரம் நீங்கள்
2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் சொல்ல வரதை இன்னொருத்தர் காது கொடுத்து கேளுங்க. அவங்க பேசுகிறத நீங்கள் கேளுங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கிற தவறுகளை புரிஞ்சுக்கோங்க. உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்லுங்கள். ஸோ எப்படி இந்த ரிலேஷன்ஷிப்பை என்ன பண்ணுனா இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அவ்வளோ ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பாக இருக்காது அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் இப்போ உங்களுக்கு சொல்கிற மெசேஜ். ஓகேவா? அடுத்து விருச்சிக ராசி தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பார்ட்னருக்கு நீங்கள் வந்து டைம் கொடுக்காம இருப்பீங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. அதனால உங்கள் பார்ட்னருக்கு டைம் கொடுக்காம இருப்பீங்க. இல்லை வேறு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம் உங்கள் லைஃப்பில். ஏதோ ஒரு விஷயம் உங்கள் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த விஷயத்தில் உங்களோட கான்சன்ட்ரேஷன் போகும். அது பண விஷயமா இருக்கலாம், இல்லை வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி விஷயமா, ரிலேட்டிவ்ஸ் விஷயமா, ஒர்க் விஷயம், என்னவா வேணாலும் இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்தால் நீங்கள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருப்பீங்க. அது வந்து ஃபேமிலியில் வந்து அதோட இம்பேக்ட் வந்து ஃபேமிலியில் இருக்கும். ஸோ ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. அதனால் வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ புதுசாக ஏதாவது பண்ணுங்கள். வெளியில் கூட்டிகிட்டு போங்க, பேசுங்க, மனசை விட்டு பேசுங்க. ஒரு சினிமாவுக்கு போங்க, பீச்சுக்கு போங்க, பார்க்கு, ஏதோ ஒன்று அவங்க கூட கொஞ்சம் தனிமையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அவங்க கூட பேசுங்க. அப்படி இருந்தீங்க அப்படின்னா உங்களோட திருமண வாழ்க்கை வந்து இந்த வாரம் சந்தோஷமானதாக இருக்கும். இல்லை உங்களோட பிரச்சனைகள் பற்றி மட்டுமே நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ எதையாவது ஒன்று நீங்கள் பேலன்ஸ் பண்ணியே ஆகணும் இந்த வாரத்தில். சரிங்களா? இதுதான் திருமணமான விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இந்த வார பலன். அடுத்து விருச்சிக ராசி சிங்கிள்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வாரம் உங்களை ட்ரூவாக லவ் பண்ணுற பர்சன் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள கவனிக்காமல் இருக்கலாம். உங்களுக்கு வர வாய்ப்புகளை வந்து நீங்கள் கவனிக்காமல் இருக்கலாம். நிறைய பேர் வேலை பார்க்குற இடத்துலையோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்குள்ளேயோ உங்கள் மேலே க்ரஷோட நிறைய பேர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் அவங்கள கவனிக்காமல் வேறு எதையோ தேடிட்டுருக்கீங்க. வேறு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. நீங்கள் தேடுறது உங்கள் பக்கத்துலேயே இருக்குது, ஆனால் அது உங்கள் கண்ணுக்கு தெரியல. ஸோ நீங்கள் ஓப்பன் அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துலேருந்து ஒரு நல்ல லவ் ரிலேஷன்ஷிப், ஒரு உண்மையான காதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கான இந்த வார விருச்சிக ராசிக்கார சிங்கிள்ஸ்க்கான இந்த வார ராசி பலன். ஸோ மொத்த மெசேஜ் என்னன்னு பார்த்தோன்னா, சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப நியாயமாக இருக்கணும், ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். அடுத்து கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப சூப்பர் வாரம், ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஒரு பிரைட்டான லவ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் இந்த வாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து துலாம் ராசிக்கு வந்து ஒரு முடிவு இருக்குது. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு முடிவு, ஒரு நியூ பிகினிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி. அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோன்னா நீங்கள் அக்கறை காட்டி அவங்களுக்கும் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா இந்த லவ் ரிலேஷன்ஷிப் நல்ல ப்ளூம் ஆகும். அதுதான் ஓகேங்களா? ஸோ இந்த சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கான இந்த வார காதல் ராசி பலன் இதுதான். இது உங்களுக்கு ரிசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுலாம். ரிசனேட் ஆச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி இந்த ரீடிங்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.